அவ அண்ணா ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்குள்ள திமுகவால் பயன்பெறாதவர்கள் தமிழகத்தில் ஒருவர் கூட கிடையாதுங்க. யாரும் பாகுபாடெல்லாம் இல்ல. எல்லாருமே பயனடைஞ்சவங்க தான். இத நம்ம மறந்துட்டு மக்களை அடமானம் வைக்க துடிக்கிறவனும், அதாவது ஏற்கனவே ஒரு ஆஸ்பத்திரி வச்சுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர சொல்றேன். அவர்ட்ட ஆஸ்பத்திரி நடத்த சொல்லி வாய்ப்பு அவருக்கு தாங்க வந்துச்சு. அவரு என்ன பண்ணாரு? ஆஸ்பத்திரிக்கு வந்த பேஷண்ட் எல்லாருமே டெத்துன்ற கதை தான் 4 1/2 வருஷத்துல. இப்ப என்னாச்சு? 4 1/2 வருஷம் ஆச்சு. இவரு என்ன பண்றாரு? 100% சொல்லலாம். எல்லாருமே வர்றவங்கள குணமாக்கி அனுப்புறாங்க. குணமாக்கி அனுப்புறோம்னா என்ன சொல்றோம்? ஆளுமை தன்மை, திறமைய சொல்றோம். இதுல சும்மா ஏதாவது காரணத்துக்காக எனக்கு பிடிக்கல, ஏதாவது சரியான காரணம் யாருக்காவது இருக்கா? ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கல அப்படின்றதுக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே யாருக்குமே தெரியல. எவனோ ஒருத்தன் இணையதளம் மூலியமாவோ, ஏதோ ஒரு ரூபத்திலேயோ உங்கள தவறாக ரிமோட் கண்ட்ரோல்ல பொம்மை தான் ஆப்பரேட் ஆகணும். மனுஷன் ஆப்பரேட் ஆகக்கூடாது. அது வாழ்க்கையில நாள பின்ன சுயமா சிந்திக்கிற காலத்துக்குள்ள உங்கள சோழிய முடிச்சு விட்டுருவாய்ங்க. மொத்தத்துல எல்லாரையும் கொண்டு போய் எங்கிட்டாவது அடமானம் வச்சு விட்டு போயிருவாங்க. சிந்திங்க. யாருனால நம்ம பயன்பெற்றோம்? யாருனால இந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சுச்சு? யாரு நல்லது செய்றாங்க? விமர்சனங்கள் யார் வேணாலும் பண்ணலாங்க. தவறு இல்ல. மக்களுக்கு சுதந்திரம் இருக்கு. தனி மனித சுதந்திரம் இருக்கு. யார பத்தி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ணுவதற்கு முன்னாடி, விமர்சனம் பண்றவங்கனால நம்ம ஏதாவது பயனடைஞ்சோமா? அவங்கனால நம்ம ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சோமான்னு யோசிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க. ஒருத்தர் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில வந்த பேஷண்ட்லாம் டெத்துன்ற கதையா 4 1/2 வருஷம் ஆட்சி இருந்துச்சு. ஒருத்தர் சிறப்பா 4 1/2 வருஷம் மக்களுக்கு காலை உணவு திட்டத்திலேருந்து இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லணும்னா, ஒவ்வொரு வாழ்விலும் பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்தில் வளர்ச்சி அடையாத ஏதோ ஒரு ரூபத்துல ஒவ்வொரு குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சுன்னா, அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு நிச்சயமா இருந்திருக்கும். அவங்களுடைய திட்டங்கள்னால பயன்பெற்று ஏதோ ஒரு ரூபத்துல எங்கிட்ட ஒண்ணு டெவலப் ஆயிருப்பீங்க. இது சிந்திக்கணும். அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்? யோசிங்க, சிந்திங்க. சிந்தனை தான் தமிழனுக்கு பிளஸ் பாயிண்டே. சும்மா எவனாவது சொல்றேன் மாற்றம் வேணும், கீற்றம் வேணும்னா சரி மாற்றம் வேணும்ன்றவன் புதுசா ஒரு டாக்டர் உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றேன்றத சரி ஓகே பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்களா? அது மாதிரிதான். ஒரு 10,000 20,000 பேர் ஒரு கூட்டத்தை வச்சு இவங்கனால சமாளிக்க முடியல. 40 பேர் பக்கம் செத்து போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா வண்டிக்குள்ள டைரக்டரை வச்சு இவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சினிமா படத்துக்கு நேச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள்லாம் இவங்க உள்ளுக்குள்ள ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இதை பண்ணிட்டு இதுக்காக தான் கூட்டமும் சேர்த்து